இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு பார்த்து ஆண்டவர் கொடுத்த ஒரு உறுதிமொழி. இந்த யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி, அம்மாவை விட்டு ஒரு நாளும் பிரியாத, வீட்டை விட்டு ஒரு நாள் அவன் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் தனியாக நிற்கிறாங்க. அவனுக்குன்னு துணைக்கு யாருமே இல்லை. அவன் நேசித்த தாயார் அவனோடு கூட இல்லை. சொந்த குடும்பம் அவனோடு கூட இல்லை. ஒரு விதமான பகை நிமித்தம் உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாரும் நம்மோடு நிரந்தரமா இருக்கவே முடியாதுங்க, இருக்க போவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க உடனே வந்துடுவோம்மா, நீங்க கவலையப்படாதீங்க நான் இருக்கிறேங்க உங்களை பார்த்துக்கிடுவோம்மா. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நமக்கு வேண்டிய ஆட்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு திரும்பி பாருங்க, அந்த நபர்களை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. துணையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் இருப்பாங்க. சிலர் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிருந்திருப்பாங்க. நம்முடைய அன்புக்குரியவர்கள் இவங்களாம் ஒரு நாள் நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் எதிர்பாராத பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது நம்ம நிலைக்குலைய செஞ்சிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, யாக்கோபின் வாழ்வை நமக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்றார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எத்தனை வயது உடையவர்களா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் இந்த நாள் வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொன்ன நிறைய பேர் நம்ம கூட இல்லைங்க. ஆனா என்னைக்கு இயேசு நம்முடைய கையை பிடிச்சாரோ, என்றைக்கு இயேசு நம்மை தெரிந்து கொண்டாரோ, நாம என்னைக்கு இயேசுவை பின்பற்ற நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பாருங்க, அவர் நம்மளை கைவிடவே இல்லைங்க, அவர் நம்மளை மறக்கவே இல்லைங்க, அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லைங்க. இதான் சத்தியம், இதான் உண்மை. அதனால இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். கடைசி மூச்சு வரைக்கும் இவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க, நம்மளை விட்டு விலக மாட்டார். அதனால இந்த உலகத்துல நம்மளை விட்டு பிரிந்து போனவர்களை நினைச்சு அழுது கொண்டு இருக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சு, என் எதிர்காலமே இருண்டு போச்சு, எனக்கு இனிமே வாழவே பிடிக்கல அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. யாக்கோபை உற்சாகப்படுத்தின தேவன் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். யாரு இருந்தாலும் இல்லாட்டினாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கடைசி பரியந்தமும் கைவிடாமல் நடத்துவார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க. இந்த யாக்கோபின் சுதந்திரத்தால அவர் உங்களை போஷிப்பார். ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேனே, கைவிடப்பட்டுட்டேனே, எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலை தருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.